எங்கேயோ ஒளிஞ்சிட்டு நான் ரிவ்யூ பண்ணதே கிடையாது. இயக்குநர்களையும் நான் கூப்பிட்டு எதிராக உட்காத்தி வச்சு தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன். அதே சமயம் எல்லாரும் ரிவ்யூ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கையில் ஒரு ஃபோன் ஒரு பேனாக இருந்தால் போகிறோம், படத்தை போட்டு கிழிச்சுடுறோம் பாருன்னு சொல்லிட்டு கிழிப்பாங்க. இயக்குநர்கள் பல்ல கடிச்சுட்டு அதை பொறுத்துக்கிறாங்க, ஏன்னா வேற வழி இல்லை, இல்லாட்டா போட்டு கிழிச்சிருவாங்களே அந்த பயம்தான். GT Holidays and MCR Pure Cotton Club presents Behind Earth's Gold Icons. Supported by Prithvi Women's Innovations, your perfect partner, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, VVD, Medway Hospitals. Powered by Sims Pharmacy, Hello Doctor, A2B Veg Restaurant, Manju Groups, Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai, Arabian Garden, Seafood Restaurant. திரைப்படத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாளை இயக்குனர் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு ப்ரொஃபஸராக இருந்தவர் மதன் சாரும் பிரதாப் போத்தன் சாரும். இந்த விருதை நாங்கள் கையால் சாருக்கு கொடுத்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அந்த வகையில் பிகைன் ரூட்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரொஃபஸர்னு சொன்னார், நான் என்ன சொல்லுவேன்னா என்னோட எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் சினிமாவில் சார் சொன்ன மாதிரி ஒரு ரிவ்யூங்கிறது இட் ஷுட் கன்ஸ்ட்ரக்ட் சம்திங் எஃபெக்டிவ்லி டு த ஃபியூச்சர். எங்களை மாதிரியான டைரக்டர்ஸை உருவாக்குனதில் சாரோட ரிவ்யூவோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. மேபி இப்போ இருக்கிற ரிவ்யூவர்ஸ் அண்ட் அவங்களோட மைண்ட் செட்டோட சார் பண்ணியிருந்தாங்கன்னா நான் டைரக்டர் ஆயிருப்பேனானே தெரியாது. நமக்கு இது வராது, செட் ஆகாது, நம்ம அப்படியே கிளம்பி எங்கேயாவது வேறு வேலையை பார்ப்போம், ஏற்கனவே வேலை பண்ணிட்டு இருந்த கம்பெனிக்கு போயிருப்போம்னு நினச்சிருப்போம். ஒரு படம்னா எப்படி, ஒரு கிராஃப்னா எப்படி, ஒரு கேரக்டர் ஆர்க்குனா எப்படின்னு அவ்வளோ டீட்டெயிலாக பேசுவார். அப்புறம் அந்த ரிவ்யூவில் எண்டில் ஒரு கார்ட்டூன் வரைவார். அந்த படம் சார்ந்து என்ன அப்படி சொல்லி ஒரு பஞ்ச் லைன் மாதிரி ஒன்று வரைவார். அதுக்கு நான் இதுக்கு என்ன இந்த படத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துட்ருக்கு, அதை நீங்களே சாருக்கு கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் கிரிட்டிக்ஸ் அவார்டுகள்லாம் ரொம்ப குறைச்சல், அவங்களுக்கு ரொம்ப ரேராக தான் இந்த அக்கேஷன் கிடைக்கும். கிரிட்டிக்ஸ் இன்னும் மேலே குறைஞ்சி கிரிட்டிக்ஸே எல்லாம் போயிடுமோன்ற மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அடுத்த அவார்ட் யாருக்கு போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ப்ரெசென்டரை இப்போ நம்ம ஸ்டேஜில் வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ இந்த அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக 3 டேரக்டர்ஸ், சூப்பரான ஒரு டேரக்டர்ஸ் வந்து ஸ்டேஜில் ஏற போகிறாங்க. முதலாவதாக கனா நெஞ்சுக்கு நீதி படங்கள் எடுத்த டைரக்டர் அருண்ராஜ காமராஜ் அவர்களை ஒரு பெரிய கைதரோட ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். இன்று நேற்று நாளை படம் எடுத்த ஆர் ரவிக்குமார் சாரை மேடைக்கு கூப்பிட்டுடலாம். அடுத்தாக நித்திலன் சுவாமிநாதன் டைரக்டர், மகாராஜா படம் மூலமா நம்ம எல்லாரும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண மொத்த தமிழகத்தையே வந்து தன் பக்கம் ஈர்த்த பிளாக் பஸ்டர் டைரக்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எஸ், ஸோ 3 ஃபேவரட்டான டேரக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ கொடுக்க போகிற அவார்டு ஸ்பெஷல் ஒரு அவார்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்பெஷல் அவார்டு யாருக்கு போகுது அப்படிங்கிறத ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு தி ஏவி ப்ளீஸ். The Behind Words Golden Icon of Inspiration for Maverick Excellence in Journalism and Artistry. Yes, Madan. Behind Words Golden Icon of Inspiration for Maverick Excellence in Journalism and Artistry goes to S. Madan sir. அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கார்ட்டூனிஸ்ட், ரைட்டர், பல பரிமாணங்களில் மக்கள் எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒருத்தர் லெஜெண்டரி மதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார்பாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு, அதை நீங்களே சாருக்கு கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். கண்டிப்பா இந்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாசான ஒரு கிஃப்டா மெமரபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக யோசிச்சு உங்களுக்காக பண்ண ஒரு கிஃப்ட். அண்ட் இதை வாங்கினதுக்கும் ரொம்ப நன்றி. ஃபியூ வேர்ட்ஸ்
உங்கள் பேச்சு கேட்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகைன் ஃபார் தி அவார்ட். அனைவருக்கும் வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் கூட எனக்கு ரொம்ப காலமாக ஒரு நட்புறவு உண்டு. அவங்களுக்காக நான் தொடர்ந்து நிறைய படங்கள் விமர்சனம் பண்ணேன். அதெல்லாம் ஒரு இனிமையான தருணங்கள். ஸோ அவங்க மூலமாக எனக்கு ஒரு அவார்டு கொடுக்கறது வாங்கிக்கிறதுல வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா கிரிட்டிக்ஸு அவார்டுகள்லாம் ரொம்ப குறைச்சல், அவங்களுக்கு ரொம்ப ரேராக தான் இந்த அக்கேஷன் கிடைக்கும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த தருணத்தில் பொதுவாக ரிவ்யூ பற்றி ஐ வுட் லைக் டு சே a few words. ஒரு பக்கம் ரிவ்யூ பண்ணுறவங்க ரொம்ப குறைச்சலாக இருக்காங்க. ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் வருது. அதே சமயம் எல்லோரும் ரிவ்யூ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கையில் ஒரு ஃபோன் ஒரு பேனாக இருந்தால் போகிறோம், படத்தை போட்டு கிழிச்சுடுறோம் பாருன்னு சொல்லிட்டு கிழிப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ பண்ணுறது யூ ஹேவ் டு லேர்ன், பட் ஈஸி. ஃபஸ்ட்டு திங் இஸ் உலக ரீதியில் நிறைய சிறந்த படங்களை எல்லாத்தையும் பார்க்கணும். ரெண்டாவது ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்லாம் புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. ஃபாரினில் பெரிய அளவில் அவங்கள கொண்டாடுறாங்க. கார்டியனில் டெரிக் மால்கம்னு ஒரு கிரிட்டிக்கு, அவர் ஆஸ்கர் விழாக்கு வரும்பொழுது டாப் ஹீரோஸ் எல்லாம் ஒதுங்கி வழி விடுவாங்க. அவர் மேடையில் வந்தால் எழுந்திருந்து கை தட்டுவாங்க. அவ்வளோ ஃபேமஸான இது அவர் புத்தகங்கள். இந்த 100 மூவிஸ் ஐ லைக்குன்னு அவர் புக்கு எழுதியிருக்கார். அது மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கணும். படிச்சுட்டு டைரக்டர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணணும். நான் ரிவ்யூ பண்ணும்பொழுது எங்கேயோ ஒளிஞ்சின்ட்டு நான் ரிவ்யூ பண்ணதே கிடையாது. இயக்குநர்களையும் நான் கூப்பிட்டு எதிராக உட்காத்தி வச்சு தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ தட் அவங்களுடைய விளக்கம் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஸோ ஐ ஹோப் இது ட்ரைனிங் வந்து மீடியாவில், டிவியில், பத்திரிகைகளில் இந்த நான் சொன்ன இந்த மேற்கண்ட விஷயங்களெல்லாம் பண்ண சொல்லி இளைஞர்களை ட்ரெயின் பண்ணாக்க நிறைய ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் வருவாங்க. இப்போ கிரிட்டிக்ஸ் வந்து எனக்கு தோன்றதை ரிவ்யூ பண்ணுறாங்க வித்தவுட் எனி பேசிக் நாலேஜ் அபவுட் மூவிஸ். இயக்குநர்கள் பல்ல கடிச்சுன்னு அதை பொறுத்துக்கிறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, இல்லாட்டா போட்டு கிழிச்சிருவாங்களே அந்த பயம்தான். பட் இது ட்ரெயின் பண்ணாமல் எனக்கு கவலை என்னன்னாக்கா கிரிட்டிக்ஸ் ஒன்றும் மேலே மேலே குறைஞ்சி கிரிட்டிக்ஸே எல்லாம் போயிடுமோன்ற மாதிரி பயமாக இருக்குது. ஸோ ட்ரைனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஐ ஹோப் ஐ மேட் மை பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச். சார், மதன் சாரை பற்றி நீங்கள் சில வார்த்தைகள். நாங்கள் திரைப்படத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நாளை இயக்குனர் நிகழ்ச்சி தான் வந்து பெரிய அளவில் திரைத்துறைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்ததும், அதற்கு போதுமான பயிற்சி எடுத்துக்கிட்டதும் அதை தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட நாளை இயக்குனர் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு ப்ரொஃபஸராக இருந்தவர் மதன் சாரும் பிரதாப் போத்தன் சாரும். இன்றைக்கி பிரதாப் போத்தன் சார் இல்லைனாலும் மதன் சார் தான் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ப்ரொஃபஸராக தான் பார்க்குறோம். ஒவ்வொரு வாரமும் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் சார் முன்னாடி அதை வந்து போட்டு காட்டி எலிமினேட் ஆகாமல் அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுங்கிறதே வந்து பெரிய ஒரு பயமான விஷயமா இருக்கும். ரொம்ப பக்குன்னு இருக்கும். ஏன்னா சார் வந்து பொட்டில் அடித்த மாதிரி கரெக்டாக சொல்லிடுவார் என்ன தப்பு என்ன சரின்னு. என்னோடய நல்ல நேரம் நான் அவர்கிட்ட அப்படி எந்த திட்டும் வாங்கலை. ஃபைனல் வரைக்கும் கரெக்டாக வந்துட்டேன். அதனால் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக என்னோடய ப்ரொஃபஸரை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கேன். பிறகு சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமாகவுமே சார் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட், ரைட்டர், அதை தாண்டி ஒரு டைலாக் ரைட்டிங் சினிமாவுக்கு பண்ணியிருக்காரு. ஒரு பல்துறை நாலேஜ் உள்ள ஒரு சுஜாதா சார் மாதிரி மதன் சாரும் வந்து அந்த ஒரு பல எல்லா விஷயத்துலையுமே ஆழ்ந்த புலமை உள்ளவர். ஸோ அது சாரோட அதுக்கு பிறகும் சினிமாவுக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் எங்கள் படங்களை அவர் வந்து விமர்சனம் செய்ததாகட்டும், அவருடைய விமர்சனங்களை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதாகட்டும், எப்பவுமே சாரை நினச்சி நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவர்கிட்ட நிறைய கற்றுக்குறோம். இந்த விருதை நாங்கள் கையால் சாருக்கு கொடுத்தது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அந்த வகையில் பிகைண்ட் வுட்ஸுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர் சார். அருண் ராஜா சார் சில வார்த்தைகள் சார் பற்றி. சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா ப்ரொஃபஸர்னு சொன்னார். நான் என்ன சொல்லுவேன்னா என்னோடய எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் சினிமாவில் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏபிசிடி கற்றுக்கிட்டது, ஆனால் அவனா கற்றுக்கிட்டது. ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு பார்வையை எப்படி
பார்க்கணும், ஒரு கதையை எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், அது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எப்படி சொல்லணும், இது எல்லாமே வந்து அவரோட கைடன்ஸ் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இந்த படம் செலக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்கள் படம் ஸ்க்ரீன் பண்ணுறோம், ஜட்ஜஸ் வந்து மதன் சாரும் பிரதாப் போத்தன் சாருன்னு சொன்னாங்க. நான் அதை போட்டு காமிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டீமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மணிகண்டன், ராகேந்து மௌலி, பிரவீன், அப்புறம் என்னோடய சினிமாட்டோகிராஃபர் வசந்த், இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒன்று எடிட் பண்ணியிருக்கீங்க, அந்த எடிட் வந்து ஒரு மாதிரி அன்கன்வென்ஷனலாக இருக்குது, ஒரு கதை சொல்கிறோம், நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவோம், ஏன் நம்ம அப்படி அன்கன்வென்ஷனலாக நான் லீனியரில் நம்ம அந்த கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு புரியலன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட மச்சான், நீ தயவுசெய்து அங்கே போயிட்டு நீ புரியலன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு புரிஞ்சாதானே படம், இல்லைன்னா எப்படி அது நான் போய் வாயில் சொல்லி தான் அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா அதை நான் தப்பாக எடுத்திருக்கேன்னு அர்த்தம், அதுக்கு பேசாமல் நான் அவங்க எலிமினேட் பண்ணிடட்டும், நான் போய் கற்றுக்கிட்டு திருப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி படம் வந்துச்சு, ப்ளே ஆச்சு, பார்த்தோம், கூப்பிட்டு நிற்க வச்சு சார் சொன்னார் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. ஒரு பாரம் குறைஞ்சிது. பிரதாப் போத்தன் சார் சொன்னார், அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே அருண், வாழணும்னு நினைக்கிற ஒருத்தனால் வாழ முடியல, சாகணும்னு நினைக்கிற ஒருத்தனால் சாக முடியல, இதானே நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நம்ம என்ன சொல்ல வந்தோங்கிற ஒரு பாயிண்ட்டை பொட்டில் அடித்த மாதிரி கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்போது நான் கரெக்டாக ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் கேரி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சொல்ல விரும்புகிற ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டோன்னா அதை ஆடியன்ஸ் பயங்கரமாக ரிசீவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் சாரோட நாலேஜ், நான் வந்து அவரோட ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். சார் சொன்ன மாதிரி ஒரு ரிவ்யூங்கிறது இட் ஷுட் கன்ஸ்ட்ரக்ட் சம்திங் எஃபெக்டிவ்லி டு த ஃப்யூச்சர். அந்த மாதிரியான எங்களை மாதிரியான டைரக்டர்ஸை உருவாக்குனதில் சாரோட ரிவ்யூவோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஆனால் ஒரு டைரக்டரோட லைஃப்பையோ ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்பையோ ஒரு ப்ரொடியூசரோட லைஃப்பையோ டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ரிவ்யூஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சாரோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ஒரு லெசன்ஸ். அவரோட ரிவ்யூஸை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறவங்க அட்லீஸ்ட் எப்படி ரிவ்யூ பண்ணணும், என்ன மாதிரி ஒருத்தங்களை கொஷின் பண்ணணும், என்ன ஆஸ்பெக்டில் ஒரு ஸ்கிரிப்டை அப்ரோச் பண்ணணும், என்ன ஆஸ்பெக்டில் ஒரு ஸ்கிரிப்டை நம்ம டைசெக்ட் பண்ணி அதை கொஸ்டினாக முன் வைக்கணுங்கிற வரைக்குமே சாரோட அந்த ரிவ்யூஸ் எல்லாம் நான் சேனலில் பார்த்துட்டு, அதெல்லாம் இப்போ இவ்வளோ பெரிய ஆள் நம்ம படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, ரிவ்யூ பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ அதுதான் என்னை ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து நம்மளும் டைரக்டர் ஆகலாம், நம்மளும் இங்கே வந்து நிற்கலாம், நம்மளும் நல்ல படம் எடுக்கலான்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. மேபி இப்போ இருக்கிற ரிவ்யூவர்ஸ் அண்ட் அவங்களோட மைண்ட் செட்டோட சார் பண்ணியிருந்தாங்கன்னா நான் டைரக்டர் ஆயிருப்பேனானே தெரியாது. நமக்கு இது வராது, செட் ஆகாது, நம்ம அப்படியே கிளம்பி எங்கேயாவது வேறு வேலையை பார்ப்போம், ஏற்கனவே வேலை பண்ணிகிட்டு இருந்த கம்பெனிக்கு போயிருப்போம்னு நினச்சிருப்போம். அதனால் எனக்கு ஐ ஷுட் தேங்க் சார் அண்ட் பிரதாப் போத்தன் சார் அண்ட் அந்த நாளை இயக்குனர் ப்ரோக்ராம் எல்லாருக்குமே எனக்கு ஒரு தேங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரத்லன் சார், ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி சினிமா கற்றுக்கணும், சினிமா சார்ந்த விஷயங்கள் தேடி படிக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது அப்போ நிறைய சினிமா சார்ந்த ரிவ்யூ படிப்போம், பார்ப்போம். நிறைய மேக்ஸிமம் ரிவ்யூ எல்லாமே ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கும். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, வில்லன் சரியாக பண்ணல, கிளைமேக்ஸ் ஒர்க் ஆகலை, காமெடி ஒர்க் ஆச்சு, இந்த மாதிரி ரொம்ப ஜென்ரிக்கான ரிவ்யூ இருக்கும். அந்த சமயம் மதன் திரைப்பார்வைன்னு ஒரு ப்ரோக்ராம் வரும், சார் ரிவ்யூ பண்ணுவார். ஒரு படம்னா எப்படி, ஒரு கிராஃப்னா எப்படி, ஒரு கேரக்டர் ஆர்க்குனா எப்படின்னு அவ்வளோ டீட்டெயிலாக பேசுவார். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணும், இதை இப்படி மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு மிஸ் பண்ணாமல் நான் பார்ப்பேன். அப்புறம் அந்த ரிவ்யூவில் எண்டில் ஒரு கார்ட்டூன் வரைவார், அந்த படம் சார்ந்த என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் லைன் மாதிரி ஒன்று வரைவார். அதுக்கு நான் இதுக்கு இந்த படத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அண்ட் நாளை இக்னோர் பண்ணும்போது நான் சீசன் 3 கலந்துக்கிட்டேன். சீசன் 1 சீசன் 2 சார் இருந்தார். அப்புறம் ரிவ்யூ எல்லாமே இப்போ அருண் சொன்ன மாதிரி, ரவி சொல்கிற மாதிரி அவங்க எல்லா படங்களும் பார்க்கும்போது என்ன சொல்கிறா, இதுக்கு என்ன சொல்ல போகிறான்னு வெயிட் பண்ணிருப்பேன். நான் சீசன் 3 கலந்துக்கும் போது சார் இல்லை, நான் இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஸ்டில் இப்போது இந்த இடத்த ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் கூட. அண்ட் மனிதர்கள் மிருகம்னு ஒரு புக்ஸு, அது எனக்கு பயங்கரமாக இன்ஸ்பைரிங் அந்த புக்கு. இது நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது கூட சார் இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அந்த புக்ஸ் பற்றி.
அந்த அப்புறம் சாரோட அன்பேஸும் சார் ஒர்க் பண்ண அந்த போர்ஷன்ஸ் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும், எப்படி இது ஒர்க் பண்ணார் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். அண்ட் அவார்டுக்கும் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரெசென்ட் பண்ண டைரக்டர்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Behind Woods Gold Icons title sponsor GT Holidays, South India's #1 travel brand மற்றும் MCR Pure Cotton Club formals and casual shirts. Supported by Prithvi Innerwears for Women's and Kids, your perfect partner. Dr. Sri Verma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். VVD 8 years of legacy மற்றும் Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Powered by Sims Pharmacy, Hello Doctor, Pillars of Your Health, அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மஞ்சு குரூப்ஸ், iSpot Intelligent Plots at Kovai South, IT Corridor starting from 9.9 lakhs onwards. Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes, இப்போது தமிழகம் எங்கும். Photography partner, Zero Gravity Photography. GT Holidays and MCR Pure Cotton Club presents Behind Earth's Gold Icons. Supported by Prithvi Women's Innerwears, your perfect partner, Dr. Sri Verma, Ayurtarum Ayurveda, VVD, Medway Hospitals. Powered by Sims Pharmacy, Hello Doctor, A2B Veg Restaurant, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, Arabian Garden Seafood Restaurant.